ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்க அறையிலேருந்து எந்தெந்த நம்பர்லாம் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஆடா ஈவன் ஃப்ரம் மேன் அரே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துப்போம். அரே அரேல வந்து 1 2 3 4 5 6. ஓகே, இந்த அரேலேருந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக என்ன வரணும் அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 1 3 5 இது வரும். தென் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஈவன் 2 4 6. ஓகே, இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு லாஜிக் பார்ப்போம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரேல ஒரு எலமெண்ட்டாக எடுக்க போகிறோம், ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் எவ்ரி எலமெண்ட். ஓகே, இப்போ ஐட்ரேட் பண்ண எலமெண்ட் என்ன பண்ண போறோம்னா செக் வெதர் இட் இஸ் ஆட் ஆர் ஈவன் செக் பண்ண போறோம். அது ஆட் தானா ஈவன் தானா ஒரு எலமெண்டா. அதுக்கப்புறம் ஆடுனா பிரிண்ட் ஆட் நம்பர்ஸ்ல, ஈவன்னா பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ்ல. ஓகே, இப்போ நம்ம அதை ஒரு ப்ரோக்ராம் லாஜிக்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ண என்ன பண்ணோம், எழுதாலும் ஒரு ஃபார் லூப் தேவை. ஃபார் லூப் எழுதிட்டு இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், ஈவனுக்கு. ஈவன் அடுத்து ஒரு ஃபார் லூப் எதுக்கு, ஆடுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அதை ஒரு கோட் பண்ணுவோமா, ஜாவா கம்பைலர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு பேசிக்கான என்னோட அரே என்ன, இன்ட் அரே 1 2 3 4 5 6 அரே டிக்ளரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அங்கே நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஒரு நம்பரை ஐட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈவனுக்கு ஒரு ஃபார் லூப், தென் ஆடுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதணுமா. ஃபார் int I is equal to 0, I less than array dot length I plus plus. ஸோ நான் இந்த அரே ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி ஒன்றுனா பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ என்ன நான் பார்க்கணும், அது ஆடா ஈவனான்னு பார்க்கணுமா. இஃப் அரே ஆஃப் ஐ மாடுலஸ் 2 is equal to 0. இப்போ நான் எடுத்த எலமெண்ட்டோட மாடுலஸ் 2னா ரிமைண்டர் 2ஆல டிவைட் பண்ணிச்சு, ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது எனக்கு ஈவனா. அப்போ பிரிண்டலன் ஸ்னிப்பெட்ல ஈவன் அப்படின்னு சொல்லி போட்டு பிளஸ் அரே ஆஃப் ஐ பிளஸ் ஒரு இது. ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி பார்ப்போமா. ரன் பண்ணிச்சு என்ன வருது, ஈவன் ஈவன் ஈவன். இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கிட்டு வெளியே, அதாவது ஃபார் லூப் வெளியே நம்ம ஈவன் அப்படின்னு போடுவோம். ஓகே, இது பிரிண்டர்ல கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு லைன் விட்டு பிரிண்ட் ஆகுது. அதையும் எடுத்துட்டோம்னா ஈவன் வருது. இங்கே கேப் விட்டோம்னா ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, ஈவன் நம்பர் 2 4 6 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இப்போ நம்ம ஈவனுக்கு பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து ஆடுக்கு அதே தான். ஃபார் இன்ட் ஜேன்னு எடுத்துப்போம். ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தேன் அரே டாட் லென்த் வரைக்கும் போகணும், ஜே பிளஸ் பிளஸ். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இஃப் எல்ஸ்ல அரே ஆஃப் ஜே நாட் ஈக்குவல் டு 0. எப்போ மாடுலஸ் ஆஃப் 2ல நம்ம டிவைட் பண்ணுச்சு, ரிமைண்டர் 0வா இல்லைன்னா அது நம்மளுக்கு ஆட். அப்போ நம்ம மேலே ஒரு வாட்டி மட்டும் நம்மளுக்கு அந்த ஆடு பிரிண்ட் ஆகணும்னால பிரிண்டலன்ல ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், பிரிண்டலன் ஆஃப் அரே ஆஃப் ஜே எப்படின்னா எனக்கு லைனா வரணும். ஓகேங்க, கம்மா வராது. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இங்க நியூ லைன் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு இதுவாகுது. ஸோ நியூ லைன் எடுத்துட்டு இங்க எனக்கு இப்போ என்னன்னா
ஆடு வந்து அந்த ஆன்சரோட ஈவனோட இதுலயே வருது. ஸோ அப்போ இங்க ஒரு பிரிண்ட் ரன் போட்டுறா. ஓகே, அது நியூ லைனுக்கு வந்தோடனே இப்போ பாருங்க அரேல ஈவன் நம்பர் 2 4 6, ஆட் நம்பர்லாம் என்ன 1 3 5. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கொடுப்போம். 69 ஆட் நம்பர், 100 ஈவன் நம்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈவன்ல 100 ஆட் ஆயிருக்கு, ஆட் நம்பர்ஸ்ல 69 ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஜாவா ப்ரோக்ராம். நம்ம ஒரு அரேல எந்தெந்த எலமெண்ட்லாம் ஆடுன்னு தனியாக பிரிண்ட் பண்ணணும், எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் ஈவன்னு தனியாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ.